அனைவருக்கும் வணக்கம். இந்த பொதுக்குழு கூட்டத்தின் தலைமை நடத்திக்கும் நமது அருமை தலைவர் திரு செல்லுப்பந்தி அவர்களே, மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களே, நேரம் குறைவாக இருப்பதால் அனைவரின் பெயரையும் கூறியதாக எடுத்துக்கொள்வேன் என்று கூறிக்கொண்டு, கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த பாசிச பிஜேபி ஆட்சி எவ்வளவோ துயரங்களை துன்பங்களையும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருந்த பொழுது, மோடி என்ற பிம்பம் உடைக்க முடியாத பிம்பம், பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நேரத்திலே ஒற்றை மனிதனாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நமது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் சென்று இன்று ஆட்டம் கண்டு வைத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் ஒரு படிப்பனை இருக்கின்றது. முயற்சி செய்தால், ஒழுக்கம் இருந்தால், தலைமையின் மீது பற்று இருந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றம் தமிழ்நாட்டிலே கொண்டு வர முடியும். அதற்கு நாம் உழைக்க தயாராக வேண்டும். எந்த சிறுபான்மை மக்களை தொடர்ந்து வஞ்சித்து அவர்களை மைனாரிட்டி என்று கூறி எங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, கொலை செய்தார்களோ, எங்கள் சொத்துக்களை சூறையாடினார்களோ, அப்படிப்பட்ட அந்த பிஜேபி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கி இருக்கின்றார். எனவே தலைவர்களே, இன்று இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் ஒரு மனதாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். 99 எம்பிகளிலே 12 எம்பிக்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். முழுமையாக ஆதரிக்கின்றோம். எப்படி அகில இந்திய அளவிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தலைவரை பார்க்கின்றார்களோ, அதே போல் தமிழகத்திலே தலைவர் செல்லப்பிரந்தி அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த சிறுபான்மை மக்கள் தலைவர்களே, தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிறுபான்மை துறையில் செயல்பட்டு இப்போ நான் புதிய தலைவராக வந்திருக்கின்றேன். புதிய கமிட்டி அமைக்கப் போகின்றேன். எனவே இந்த அமைக்கப்பட போகின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கமிட்டியில் சிறுபான்மை துறையில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு மாவட்ட கமிட்டிகளிலும் மாநில கமிட்டிகளும் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.